Hi viewers, இன்னைக்கு 10th standard maths algebra example number 3.8 பார்க்கலாம். Solve 1 by 2x plus 1 by 4y minus 1 by 3z is equal to 1 by 4. இப்படி ஒரு equation கொடுத்திருக்காங்க. Then second equation is 1 by x is equal to 1 by 3y. Third one வந்து 1 by x minus 1 by 5y plus 4 by z is equal to 2 by 15 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 equations கொடுத்திருக்காங்க. இதை solve பண்ணி value of x y and z இந்த மூணு வேரியபிளோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் இது எதுவுமே சிம்பிளான ஈக்குவேஷன்ஸா இல்ல. சோ இது என்ன பண்ணலாம், நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிள் லீனியர் ஈக்குவேஷனா மாத்திக்கலாம். நான் எழுதுறேன் பாருங்க. இப்ப இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நான் அப்படியே எடுத்து எழுதுறேன் மறுபடியும். So 1 by 2x plus 1 by 4y minus 1 by 3z equal to 1 by 4. இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. First equation, second one பாருங்க 1 by x is equal to 1 by 3y. Third equation 1 by x minus 1 by 5y plus 4 by z equal to 2 by 15 கொடுத்திருக்காங்க. So இந்த மூணு equation எழுதிட்டு இப்ப என்ன பண்ண போறேன்னா substitute 1 by x is equal to p ன்னு ஒரு variable substitute பண்ணிக்கலாம் and 1 by y is equal to q, 1 by z equal to r இப்படின்ட்டு pqr அப்படின்ட்டு ஒரு மூணு வேரியபிள நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் பாக்ஸ் போட்டுட்டேன். இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க 1 by 2x இருக்கு. இந்த 1 by 2x எப்படி எழுதலாம்னா 1 by 2 into 1 by x. இப்ப நான் இந்த 1 by x தான் நம்ம இங்க p ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸோ 1 by 2 into p ஆகும். தட் இஸ் p by 2. ஸோ இந்த 1 by 2x நான் p by 2 ன்னு எழுத முடியும். So p by 2. Likewise இங்கேயும் பாருங்க 1 by 4y இருக்கா. 1 by 4y என்ன எழுதலாம் 1 by 4 into 1 by y ன்னு எழுதலாம். 1 by y நம்ம என்ன எடுத்திருக்கோம் q ன்னு எடுக்கிறோம். So 1 by 4 into q, that is q by 4 ஆகும். So plus q by 4 minus இங்க 1 by z என்னவா எடுத்திருக்கோம், இங்க 1 by z 1 by z r ன்னு எடுத்திருக்கோம். So r by 3 ஆகுமா, r by 3 equal to 1 by 4. புரிஞ்சது? அது எவ்வளவு ஈஸியா ஆயிடுச்சு பாருங்க. இப்ப பாருங்க, நான் 1 by x கீழ் இருக்கிற வேரியபிள்ல நான் நியூமரேட்டர்ல வச்சிருக்கேன். So p by q plus q by p by 2 plus q by 4 minus r by 3 equal to 1 by 4 அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் இப்படி மாறி இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிடலாம். 1 by x இருக்கு இல்லையா, இந்த 1 by x xங்கிறது p. இப்போ 1 by x இங்க p தான் ஆகும். p equal to 1 by y இருக்கு. நீங்க டவுட்டா நீங்க எழுதி பாருங்க. 1 by 3 into 1 by y ன்னு எழுதலாம். 1 by y q ன்னு எடுக்கிறோம். So 1 by 3 into q, இது வந்து q by 3. ஏன்னா q1 க்கு q by 3 ன்னு எழுத முடியும். So p is equal to q by 3. Second equation. Third equation பாருங்க 1 by x இருக்கு இல்லையா, அப்ப 1 by x p ன்னு எடுப்போம். p minus நீங்க டைரக்டா எழுதுறேன் 1 by y வந்து q ஆகும். So q by 5 plus 4 by z இருக்கு. அப்போ 4 into 1 by z ன்னு எழுதலாம். பட் 1 by zங்கிறது என்ன r. அப்ப இது என்ன ஆகும் 4r ஆகும். Plus 4r equal to 2 into 15 எவ்வளவு வரும், 2 into 15 30. 30 plus 2 32. 32 by 15. இப்படி மூணு ஈக்குவேஷன் கீழ இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாமே நியூமரேட்டர்ல வேற வேரியபிளா நம்ம மாத்தி எழுதிட்டோம். இப்ப பாருங்க, இந்த ஈக்குவேஷன் மட்டும் நான் எடுத்து சால்வ் பண்றேன். ஸோ இதுக்கு டினாமினேட்டர் 2 4 3 இருக்கு. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2 4 3. 2 1 2s are 2, 2 2s are 4, இது 3 போகாது. ஸோ அப்படியே எழுதிக்கிறோம். So 2 1 1 3 and as usual 3 1 1 1. So என்ன ஆகும், 2 2s are 4, 4 3s are 12. So LCM வந்து 12. அப்ப இது 12 ஆகணும்னா into 6 பண்ணணும். அதே மாதிரி நியூமரேட்டர்லயும் பண்ணும்போது 6p கிடைக்கும். பிளஸ் இங்க என்ன பண்ணுவோம் 4 into 3 பண்ணணும். அதே மாதிரி நியூமரேட்டர்ல பண்ணும்போது 3q மைனஸ் இங்க 4 3s are 12. So minus 4r. இது 4 மேலே மல்டிப்ளை பண்ணும்போது 4r is equal to 1 by 4 ஆகும். என்ன பண்றேன், இந்த 12 இந்த சைடு cross multiply பண்ணும்போது 6p, this implies 6p plus 3q minus 4r is equal to 12 by 4. இதை நான் 3 times cut ஆயிரும். So that implies 6p plus 3q minus 4r equal to 3. So இதுதான் நம்ம first equation.
இப்ப பாருங்க கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் கொஸ்டின்ல கொடுத்தது இந்த ஈக்குவேஷன். இது எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு பாருங்க. வேரியபிள் எல்லாம் டினாமினேட்டர்ல இருக்கு. ஆனா இங்க என்ன பண்ணிருக்கோம், PQRன்னு ஒரு நார்மலான சிம்பிள் லீனியர் ஈக்குவேஷன். இந்த லீனியர் ஈக்குவேஷனை சிம்பிளான ஈக்குவேஷன்ஸை நம்ம PQRல மாத்திருக்கோம். சோ அடுத்த ஈக்குவேஷனும் இதே மாதிரி மாத்தி எழுதலாம். இப்ப பாருங்க நான் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணதை எடுத்து எழுதியிருக்கேன். இதை வேணா நான் திருப்பி இது 1 நேம் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் நான் என்ன சிம்பிளிஃபை பண்ணல, இன்னும் சிம்பிள் பண்ணல. சோ இப்ப பாருங்க எப்படி பண்ணலான்னு. இந்த 3 வந்து இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3p ஈக்குவல் டு q கிடைக்கும். இதுவும் ஒரு நார்மல் ஈக்குவேஷன், சிம்பிளா இருக்கு. சோ இதோட நிறுத்திக்கலாம். திஸ் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன். இங்க பார்க்கும்போது இங்க டினாமினேட்டர் 1 இருக்கு, இங்க டினாமினேட்டர் 1. சோ எல்சிஎம் என்ன ஆகும், 5 வரும். சோ இது அப்போ இங்க 5 பண்ணோம்னா இன்டு 5 பண்ணுவோம். சோ நியூமரேட்டர்லி 5. சோ 5p மைனஸ் இங்க ஆல்ரெடி 5 இருக்கு. சோ நோ சேஞ்ச். பிளஸ் இங்க 5 இல்ல டினாமினேட்டர்ல. சோ என்ன பண்றோம், இன்டு 5. சோ வேல்யூ பண்ணும்போது 4 into 5, 4 5 are 20 r கிடைக்கும். is equal to 32/15. என்ன பண்ணலாம், இந்த 5 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். So 5p minus q plus 20r equal to 5 into 32/15 ஆகும். இந்த 5 3 times வரும். So 32/3 கிடைக்கும். But still இங்க இருக்கிற 3 இந்த சைடு கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So 3 into 5p minus q plus 20r equal to 32. Again என்ன ஆகும், 3 மல்டிப்ளை ஆகும்போது 5 3s are 15p minus 3q plus 3 into 20, that is 3 into 2. 3 2s are 6, 6 or 0 இருக்கும். So equal to 32. So இது equation number 2 வச்சிருக்கோம். இது equation number 3. வேணா நீங்க நீட்டா எடுத்து திருப்பி எழுதிடலாம். 6p plus 3q minus 4r equal to 3. 3p equal to q இருக்கு. And 15p minus 3q plus 60r equal to 32. So கொடுத்திருக்கிற equations இவ்வளவு சிம்பிளான equations இப்ப மாத்திட்டோம். In terms of p, q and r, not in x, y and z. ஆனா நம்ம ரிசல்ட் எப்படி மாத்தணும்னு திருப்பி சொல்றேன் பாருங்க. equations நேம் பண்ணிடலாம். equation 1, equation 2, இது equation 3. as usual சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ 6p plus 3q minus 4r equal to 3 இருக்கு. இங்க 3p equal to q இருக்கு. So என்ன பண்ணலாம், இந்த q எடுத்து இந்த equation 2 எடுத்து 1 and 3ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 1 and 3ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்ம ரிசல்ட் என்ன கிடைக்கும், p and r மட்டும் தான் கிடைக்கும். சோ அதை வச்சு ஈஸியா நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். சோ என்ன பண்றேன் பாருங்க, 6p. சோ அது கிளீனா எழுதிடலாம். Substitute equation 2 in 1 and 3. So 6p plus இந்த qக்கு பதிலா 3p போடணும். So 3 into 3p minus 4r equal to 3. So 6p plus 3 3s are 9p minus 4r equal to 3 இருக்கா. So 6p plus 9p என்ன ஆகும், 15p ஆகும். 15p minus 4r equal to 3. ஓகேவா, 15p minus 4r equal to 3. இதை equation number 4 நேம் பண்ணிடலாம். again என்ன பண்றோம், third equation substitute பண்ணோம் இல்லையா. so equation 3 becomes 15p அப்படியே இருக்கு. இந்த qக்கு பதிலா 3p substitute பண்ணோம். minus 3 into 3p plus 60r equal to 32. அப்ப 15p minus 3 3s are 9, 9p plus 60r equal to 32. 15p minus 9p என்ன கிடைக்கும் நமக்கு, 15ல 9 போச்சுன்னா 6, 6p கரெக்டா, 6p plus 60r equal to 32. இது பாருங்க, இது எல்லாமே செகண்ட் டேபிளால டிவைட் ஆகும். செகண்ட் டேபிளால so divided by 2 through out டிவைட் பண்ணும்போது இது 3 times ஆகும். 3p plus 30r equal to 1 2s are 2, balance 1 வரும். so 6 2s are 12. so 16 கிடைக்கும். இது equation number 5 வச்சுக்கலாம். இப்ப equation 4 and 5 பார்க்கும்போது இங்க 15p இருக்கு, இங்க 3p இருக்கு. so இது ஈஸியா 15ஆ மாத்த முடியும். into 5 பண்ணா p term வந்து ரெண்டுத்தோட கோஎஃபிஷியன்ட் 15 ஆயிடும். so அதனால equation 5 into 5 பண்றோம். அப்ப என்ன ஆகும், 15p plus 30 into 5. 5 3s are 15, so 150 plus 150r equal to 16 into 5. 6 5s are 30,
5 plus 1 18 கிடைக்கும் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் இந்த 15 இந்த equation 4 அப்படியே எழுதுறேன். 15p minus 4r equal to 3. இப்ப சால்வ் பண்ணலாம். இப்போ இங்க 15p இருக்கு, இங்க 15p இருக்கு. சோ இது வந்து ரெண்டுமே சேம் சைன்ல இருக்கு. சோ சப்ராக்ட் பண்ணிடலாம். சப்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும். சோ இந்த மைனஸ் வந்து இங்க பிளஸ்ஸா மாறிடும், இங்க மைனஸ் ஆகும் இல்லையா? சோ plus 15p minus 15p cancel ஆயிரும். So 154r is equal to 80 ல 3 போச்சுன்னா 77. Therefore, r is equal to 77 by 154. 77 பாத்தீங்கன்னா இங்க 4 இருக்கு. So இங்க 7 so 77 into 77 into 2 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 7 2s are 14 யூனிட் பிளேஸ்ல 4 வருது இல்லையா? சோ அதனால 2 வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7 2s are 14 திருப்பி 7 2s are 14 plus 1 15 154. So இது 17th டேபிள்ல 1 டைம், இது 2 டைம் கிடைக்கும். So 1 by 2 ன்னு இருக்கும். Therefore r is equal to 1 by 2. இன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஈக்குவேஷன் நான் மறுபடியும் எழுதியிருக்கேன். ஈக்குவேஷன் 4 r equal to 1 by 2 நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு இல்லையா? அதை எடுத்து ஈக்குவேஷன் 4ல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்ப 15p minus 4 into 1 by 2 equal to 3. இந்த 2 வந்து 2 times வரும் இல்லையா? அப்ப 15p minus 2 equal to 3. அப்ப 15p இந்த minus 2 inside வரும்போது plus 2 ஆகும். So 3 plus 2 that is equal to 5. So 15p equal to 5 னா p equal to 5 by 15. So 1 5s are 5, 5 3s are 15. Therefore, p is equal to 1 by 3. So p equal to 1 by 3 கிடைச்சாச்சு. அதையும் பாக்ஸ் பண்ணி. So p and r value தெரியும், q தான் தெரியாது. Equation number 2 நமக்கு தெரியலையா? That is p is equal to q by 3 ன்னு வச்சிருக்கோம். இத வேணா நம்ம 3p equal to q ன்னு மாத்திக்கிறது தான் equation number 2. அந்த equationல p ஓட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணா நமக்கு q கிடைச்சிரும். So q is equal to 3 into p வேல்யூ என்ன 1 by 3. என்ன 3 3 cancel ஆகி that implies q equal to 1 ன்னு கிடைச்சிரும். பட் ஆனா நமக்கு கிடைச்சது எல்லாமே PQR தான். கொஸ்டின்ல கொடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? XYZ ல கொடுத்திருக்காங்க. சோ நம்ம வேல்யூ வந்து XYZ வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் இந்த PQR ல என்னன்னு எடுத்துக்கோம்? P is equal to sorry X is equal to 1 by P ன்னு எடுத்தோமா? X is equal to 1 by P. இப்படிதான் நம்ம எடுத்தோம். இல்லனா நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணதுவே எடுத்துக்கலாம். That is P வந்து 1 by X. 1 by X P ன்னு எடுத்தோம். Q வந்து 1 by Y ன்னு எடுத்தோம். R வந்து 1 by Z ன்னு எடுத்தோம். இல்லையா? So X வேணும்னா என்ன பண்ணுவோம்? இது இங்க போயிடும், P இங்க வந்துரும். So X is equal to 1 by P. அதே மாதிரி Y is equal to 1 by Q. அதே மாதிரி Z is equal to 1 by R. Okay. இப்போ x வேல்யூ வேணும்னா what is this 1 by p ஓட வேல்யூ இருக்கு இல்லையா? 1 by x ஓட வேல்யூ what is this 1 by p. அப்போ 1 by p னா 1 by 1 by 3 ன்னு வரும். இந்த 3 நான் ஆக்சுவலா டிவிஷன்ங்கிறது இன்வெர்ஸ் மல்டிப்ளிகேஷன் இல்லையா? அப்போ 1 divided by 3 க்கு பதிலா into 3 by 1 ன்னு போடலாம். That is equal to 3. So x is equal to 3. அதே மாதிரி y is equal to 1 divided by q. What is q value இங்க? இங்க q value என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? q is equal to 1. So 1 by 1. So y is equal to 1. அதே மாதிரி z is equal to 1 by r இல்லையா? 1 by r is r ஓட வேல்யூ எவ்வளோ? 1 by 2. So 1 by 1 by 2 ன்னு வரும். அந்த 2 மேல போயிரும். Into 2. அப்ப z is equal to 2 ன்னு கிடைக்கும். Therefore, x is equal to 3, y is equal to 1 and z equal to 2. இதுதான் நம்மளுடைய XYZ உடைய ஆன்சர். இதை நான் இப்ப நீட்டா பாக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். X is equal to 3, y is equal to 1 and z equal to 2 is the final answer. Okay, thank you viewers. Thanks for watching. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இமிடியேட்டா பண்ணலினாலும் I mean it will get back quickly and thank you again.